الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: لولا كتاب من الله لمسكم فيما أخذتم عذاب أليم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إن تهلك هذه العصابة من أهل الإسلام لا تعبد في الأرض. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் மையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் இன்றோடு சரியாக குர்ஆனில் இரண்டு பாகங்களை 3-2 முடித்து தந்திருக்கிறார்கள். அதாவது சரியாக 20 ஜுசுக்கள் இன்றோடு முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு புனிதமான நினைவு தினம், பத்ர் ஷுஹதாக்களின் நினைவு தினம், ரமதான் 17. அந்த நாளில்தான் இஸ்லாத்தினுடைய முதல் அறப்போர் என்று சொல்லும் பத்ர் போர் நடந்த தினம். இஸ்லாமிய வரலாற்றிலே போர்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிய போய் யாரிடத்திலும் சண்டையிட்டது கிடையாது. அப்படி சண்டையிட வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு கிடையாது. பிறகு எப்படி போர் என்றால், போர் செய்வதற்காக எதிரிகள் ஆயத்தமான பொழுது அதை தடுப்பது தான் இஸ்லாமிய போர். அதனால் தான் அதை அறப்போர் என்று சொல்கிறோம். தடுக்க முயற்சித்தது போராக முடிந்தது. எல்லா போரும் அப்படித்தான் இஸ்லாமிய போர்களில் எல்லாம். அதிலும் குறிப்பாக பத்ர் போர் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்ற போர். இந்த பத்ர் போரின் மூலமாக தான் இஸ்லாம் வளர்ந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் அகிலத்து மூமின்கள் முஸ்லிம்களாக இருப்பதற்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய சக தோழர்கள் பத்ர் சஹாபாக்கள், அவர்களுடைய தியாகத்தின் மீது தான் நாம் இஸ்லாத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய தியாகம் என்பது இறைவனால் உச்சகட்டமாக புகழுக்குரியது என்பதாக குர்ஆன் அவர்களை பற்றி பல இடங்களில் சொல்லுவதை கேட்கிறோம். அவர்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள் என்று குர்ஆன் பேசுகிறார். அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படித்தான் பத்ர் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறான்: லவ்லா கிதாபு மினல்லாஹி லமஸ்ஸகும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அலீம். அவர்கள் பத்ர் போரில் கைதிகளாக பிடித்தவர்களிடத்திலே காசை வாங்கி கொண்டு விடுதலை செய்தார்கள். இது குற்றம்தான். இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்று என்னுடைய தீர்ப்பு மட்டும் முந்தி இருக்காவிட்டால் அவர்களை நான் கடினமாக தண்டித்திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பத்ர் சஹாபாக்களுக்கு மன்னிப்பு வழங்கிவிட்டதாக அவனே பறைசாற்றுகிறான். உலகத்தில் அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு குர்ஆன்ல உத்தரவாதம் கொடுத்தது பத்ர் சஹாபாக்கள் மட்டும்தான். பத்ர் சஹாபாக்களுக்கு தான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ர் சஹாபாக்கள் எந்த தப்பு செஞ்சாலும் அவங்கள பற்றி பேசாதீங்க, அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர்கள், சொர்க்கம் அவர்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. பத்ர் சஹாபாக்கள் நம்முடைய உயிரை விட மேலானவர்கள், நம்முடைய ஈமானுக்கு காரணமானவர்கள் என்பதை நாம் அவர்களுடைய சிறப்புகளில் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கூட்டத்தை பார்த்துத்தான் இப்படி சொன்னார்கள், துஆ செய்தார்கள். பத்ர் களத்தில் நாளைக்கு போர் துவங்க இருக்கிறது. இதே இந்த இரவு தினம், இந்த இரவுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களத்துக்குள் வந்து கூடாரம் அடித்து அந்த களத்திலே நெத்தியில் சஜிதாவில் நெத்தியை வைத்து நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்தார்கள். இறைவா, இந்த கூட்டம் எவ்வளவு பலமான கூட்டம், எவ்வளவு பலகீனமாட்ட கூட்டம் உனக்கு தெரியும். அல்லாஹும்ம இன் தஹலிகி ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய இந்த சின்ன குழு அழிந்து போனால், நாளைக்கு போர் நடக்க போகுது, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறோம், 313 பேர் தான் வந்திருக்கிறோம், இந்த சின்ன கூட்டம் மட்டும் அழிஞ்சு போச்சு. இஸ்லாமியர்கள் லா துஅபது ஃபில் அர்த், இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா இவங்களை வச்சு தான் இஸ்லாம், இவங்களே அழிஞ்சிட்டா இஸ்லாம் எங்கிருந்து வரும்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை மொத்த இஸ்லாம் என்று சொன்னார்கள் தெரியுமா? பத்ர் சஹாபாக்களை பார்த்து தான். பத்ர் சஹாபாக்கள் இல்லை என்றால் முஸ்லிம்களும் இல்லை, மூமின்களும் இல்லை, ஈமானும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, எதுவும் இல்லை என்று போயிருக்கும். அதனால் தான் நபி அவர்கள் அந்த பத்ர் சஹாபாக்கள் குறித்து நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார். இந்த பத்ர் போர் எப்போ நடந்துச்சு? கிபி 624, அதாவது ரமதான் மாதம் 17வது பிறையில் இந்த பத்ர் போர் நடக்குது. இந்த பத்ர் போரில் முஸ்லீம்களிடத்தில் இருந்தது வெறும் 70 ஒட்டகைகள், ஏதோ 1-2 ஒடிந்து ஒடியாத வாள்கள், பெரிய ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் நிராயுதபாணிகளாக நபியவர்களும் நபித்தோழர்களும் அந்த யுத்த களத்தை சந்தித்த ஒரு அற்புதமான நாள். ஆனால் எதிரி எவ்வளவு பேர் தெரியுங்களா? 313 பேர் இவங்க. ஆனால் எதிரிகள் 900 1000 பேர் இருந்தாங்க. முஸ்லீம்களை விட 3 மடங்கு அவர்கள் பெரியவர்களாக மக்கள் தொகையில் இருந்தாங்க. எத்தனையோ பேரிட்ட ஒட்டகம், குதிரை, திறமையான போர்வாள், திறமையான வீரர்கள், இப்படி எல்லாம் எதிரிகள்கிட்ட இருந்தாங்க. ஆனால் சஹாபாக்கள் இந்த 313 பேர்கிட்ட பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஆயுதம் இல்லை, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வாகன வசதி இல்லை, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி உணவு இல்லை, எதுவுமே பெருசாக இல்லை. ஆனாலும் அல்லாஹ் அவங்கள கொண்டு தான் வெற்றியை தந்தான். பத்ர் களம் நடந்ததை படித்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், மெய் சிலிர்த்து போயிடும், ஓடுற ரத்தம் உறைஞ்சு போயிடும். அந்த வரலாறை படிக்கும் பொழுது கண்ணீர் ஒரு மூமினுக்கு தானாக தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கும், தாரை தாரையாக வடிக்கும். அந்த யுத்த களத்தில் சொந்தம் பந்தத்தெல்லாம் பார்க்கலங்க. அதாவது முஸ்லீம்களில் அத்தா இருப்பார், எதிரி காஃபிரில் மயம் இருப்பார், அல்லது இந்த பக்கத்தில் அத்தா இருப்பார், அந்த பக்கத்தில் மயம் இருப்பார். இப்படி இருந்த போதும் கூட பெத்த தகப்பனாக இருந்தாலும், தாய் மாமனாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், மாமா மச்சானாக இருந்தாலும், அங்கே சொந்தத்தெல்லாம் யாரும் பார்க்கல. முஸ்லீம்கள் என்ன பார்த்தாங்க? நாங்கள் முஸ்லீம், நீ முஸ்லீமுக்கு எதிரானால், அவ்வளவுதான். ஒன்று நீ என்னையே வெட்டணும், நான் மௌத்தாகணும், ஷஹீதாகணும், அல்லது நான் உன்னையே வெட்டணும், உன்னை நரகத்துக்கு அனுப்பணும். இந்த முடிவில் தான் அந்த 313 களம் இறங்கினாங்க. சொந்த எல்லா சொந்தமும் உள்ள நின்றாலும் கூட எந்த அளவுன்னு கேட்டால் அர்-ரஹீக்குல் மக்தூம்ங்கிற கிதாபில் இப்படி எழுதுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்லீம்கள் படையில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய உயிருக்குயிரான தாய் மாமா தன்னுடைய தாயினுடைய உடன் பிறந்த சகோதரர் எதிரி படையில் நிற்கிறார். ஆசிபுன் ஹிஷாம் அவரை பார்த்தாங்க, விட்டு வைக்கல. நீ எதிரி, தாய் மாமனாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவோட உடன்பிறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நேசத்திற்குரியவனாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீ எதிரி, காஃபிர்களில் ஒரு ஆளாக வந்திருக்கிற, முஸ்லீமை அழிக்க மக்காவிலிருந்து பத்ர் அந்த இடம் வரைக்கும் நீ வந்துட்ட, உன்னை இந்த யுத்தத்தில் விட முடியாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு வாள் எடுத்து ஒரே வீசா உயிருக்குயிராக கொஞ்ச காலத்திற்கு முன்னாடி நேசித்த தாய் மாமனை வெட்டி வீழ்த்தினார்கள் என்பதாக அர்-ரஹீக்குல் மக்தூம் நூலில் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்களே. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா தன் தந்தையை அளவு கடந்து நேசித்தார். அபூ உபைதா முஸ்லிம்களுடைய படையில் நிற்கிறார். ஆனால் ஜர்ராஹ், அபூ உபைதா ரலியல்லாஹுடைய அத்தா ஜர்ராஹ் காஃபிருடைய படையில் நிற்கிறார். அபூ உபைதா அத்தான்னு பார்க்கலங்க, பெத்தெடுத்த தகப்பேன், உயிரை கொடுத்து வளர்த்த தகப்பேன், உயிருக்குயிராக நேசிக்கப்பட்ட தகப்பேன் காஃபிருடைய படையில் நிற்கிறாருன்னு கூட பார்க்கல. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா வாளை எடுத்து வீசுனாங்க பாருங்க, தகப்பனை காலி பண்ணி முடிச்சுட்டான். சொந்த தகப்பனை கொலை செய்தார்கள், அங்கே பாசத்தை முன்னிறுத்தவில்லை. சொந்த தாய்மாமனை கொலை செய்தார்கள், பாசத்தை முன்னிறுத்தவில்லை. நான் முஸ்லீமும், நீ காஃபிர், ஒன்று நீ சாகணும், இல்லாட்டி நான் சாகணும், யாராக இருந்தாலும் வா பார்த்துக்குவோம் அப்படின்னு உசுரை கொடுத்து போராடுறாங்க. அந்த சஹாபாக்கள் 317 பேரும் உசுரை கொடுத்து போராடுறாங்க. வாழ்வா சாவாங்கிற போராட்டமுங்க, சரியான போராட்டம், உச்சகட்டமான போராட்டம். அதில் முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா? அதாவது அந்த போர் களத்தில் எவ்வளவு வேதனை அனுபவிச்சாங்கன்னு பாருங்களேன். முஆத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர் அபூ ஜஹலை வெட்டிட்டார். அபூ ஜஹலை வெட்டிட்டாரு. வெட்டினோடனே அவன் பொத்துன்னு கீழே சாஞ்சான். ஆனால் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா அன்னைக்கு முஸ்லீம் ஆகலை. பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், வேற விஷயம். ஆனால் அன்னைக்கு காஃபிராக தான் இருந்தார். அத்தா அபூ ஜஹலு, மையன் இக்ரிமா 2 பேரும் வந்திருக்கிறாங்க இஸ்லாத்தை அழிக்க. ஆனால் அபூ ஜஹலை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வெட்டிட்டாங்க. அந்த ஆள் கீழே சாஞ்சிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இக்ரிமா என்ன தெரியுங்களா செஞ்சாரு?
எங்க அத்தாவை நீ வெட்டிட்டியா, என் தகப்பனை வெட்டிட்டியா? வாள் எடுத்து வந்தார் இக்ரிமா. போர் வீரர், போர் தந்திரங்கள் தெரிந்தவர். அவர் வச்சிருக்கிற வாள் ஒரு வீசி தான், தலை காணா போயிடும். பதமான வாள். நேரா வந்தாரு. மாதிரலிலானுவ எந்த கையை வெட்டுச்சோ அந்த கையை ஓங்கி வெட்டினார். வெட்டுன உடனே மாதிரலிலானுடைய கையை துண்டிக்கு போல, சதை மட்டும் தொங்குது. எலும்பெல்லாம் வெட்டியாச்சு, சதையெல்லாம் வெட்டியாச்சு, தோல் மட்டும் துருத்திக்கிட்டு தொங்குதுங்க. தோல் மட்டும் துருத்திக்கிட்டு தொங்குது. நமக்கு விளங்குறதா இருந்தா ஏதேனும் கதவுல மாட்டி அல்லது எங்கேயும் ஒரு இடத்துல மாட்டி இந்த நகம் பேந்துருச்சுன்னா எப்படிங்க இருக்கும்? நகம் பேந்து நகம் மட்டும் லேசா துருத்திக்கிட்டு தொங்குனா என்ன செய்வோம்? பல்ல கடிச்சுக்கிட்டு பிடிங்கி இப்படி இருத்துருவோம் இல்லையா? அந்த நகத்தை துணையாக்கிடுவோம், அப்பதான் புண்ணு ஆறும் அப்படி இல்லையா? அந்த மாதிரி சும்மா நகத்தை பேத்து எடுக்கிற மாதிரி இந்த கை இப்படியே தொங்குது. அதாவது எலும்பு வெட்டியாச்சு, சதை வெட்டியாச்சு, தோல் மட்டும் துருத்திக்கிட்டு தொங்குது. அதை பற்றி கூட மாதிரி நான் கவலைப்படலைங்க. மொத்த கையை வச்சு அடுத்து வீசினாரு பாருங்க வாழை. அல்லாஹ் அக்பர். இப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கு. வீச வீச இந்த கையை முன்னாடி இப்படி வருது. ஏன்னா தொட துண்டு மாதிரி ஆகி போச்சுல, வீசும் பொழுது முன்னாடி வருது. இது என்னடா கையை முன்னாடி வந்து தொந்தரவா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுங்களா பண்ணாரு? கீழே குனிஞ்சார், அந்த கையை காலில் போட்டு மிதிச்சார், சட்டக்குன்னு உருவினார். அப்படியே அந்த கையை தனியாக போயிடுச்சு. அப்படியே தனியாக போயிடுச்சு. ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல வெட்டு அப்படின்றார். களத்தில் இறங்கி அவ்வளவு பெரிய சாதனை புரிந்தார்கள் சஹாபாக்கள். உயிரை கொடுத்து போராடியதன் மூலம்தான் இன்று நீங்களும் நானும் இஸ்லாத்தில் இருக்கிறோம். பத்ர் களத்தை போல ஒரு களம் இஸ்லாம் இதுவரை பார்த்ததில்லை, பார்க்க போவதும் இல்லை. அவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் அந்த பத்ர் சஹாபாக்கள் செய்து முடித்தார்கள். அதன் பிறகுதான் அந்த பத்ர் களத்தை பற்றி, நடந்த நிகழ்வை பற்றி மட்டும் பேசணும்னா இந்த இரவு முழுக்க பேசலாம். அவ்வளவு சுவாரஸ்யமான, கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக கொட்டும் மலர்வுக்கு நிகழ்வுகள் ஏராளம் உண்டு, எக்கச்சக்கமாக இருக்கு. சரி, இறுதியா வந்துடுவோம். பத்ர் களம் முடிஞ்சாச்சு. பத்ர் களம் முடிஞ்ச உடனே இந்த சஹாபாக்களில் 14 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க, வெட்டுப்பட்டு மௌத்தாயிட்டாங்க. 14 பேர் ஷஹீத். அதில் மக்கத்து தோழர்கள் அதாவது 6 பேர், மதீனத்து தோழர்கள் 8 பேர், மொத்தம் 14 பேர் ஷஹீதானாங்களா? ஆனால் காஃபிர்களில் இஸ்லாத்தை எதிர்க்க வந்தாங்களே அவங்களில் எத்தனை பேர் தெரியுங்களா வெட்டப்பட்டார்கள்? 70 பேர் வெட்டப்பட்டார்கள். முஸ்லீம்கள் வெறும் 313 பேருங்க. அறகுறையான ஆயுதம் கிடையாது, போதிய வசதி இல்லை, ஆனாலும் விடவில்லை. உசுர குறுத்து போராடி 70 காஃபிர்களை அந்த களத்திலேயே துண்டாக்கி போட்டான். களத்திலேயே அபூஜஹல் உட்பட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த களத்திலேயே காணாம போயிட்டான். 70 பேரை சிறை கைதியாக பிடித்து கொண்டு மதீனாவை நோக்கி வந்தார்கள். அப்போ 70 பேர் மௌத்தா போயிட்டான், 70 பேர் கைதியா மாட்டிக்கிட்டான். அவன் மதீனாவில் கொண்டாந்து அடைச்சாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, அப்படி அடைச்ச பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போ அந்த பள்ளிவாசல் தூண்ல இவங்களெல்லாம் கட்டி வைங்க அப்படின்னு அங்கே அப்படி அப்படியே கட்டி கட்டி வச்சாங்க. கட்டி வைக்கும் போது இவங்களெல்லாம் என்ன பண்ணுவோன்னு ஒரு மஷூரான் நடக்குது. அப்போ சொல்றாங்க, இதில் பணக்காரர்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு விடுதலை கொடுத்துருவோம், இதில் பணம் செலுத்த முடியாத ஏழைகள் நம்முடைய படிக்காத குழந்தைகளுக்கு அவர்கள் பாடங்களை கற்றுக் கொடுக்கட்டும், எழுத படிக்க கற்றுத்தரட்டும், அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு விடுதலை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டான். அப்ப கட்டப்பட்டவர்ல முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர், அதாவது அபு அஜீஸ் இப்னு உமைர் அப்படின்னு ஒருத்தர் கட்டப்பட்டு காஃபியர்ல கட்டப்பட்டு கிடக்கிறார். அப்போ முஸ்அப் ரலியல்லாஹு பார்த்தாங்க, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் காஃபிர் படையிலே வந்தவர் கட்டப்பட்டு இருக்கிறார். அவரை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, இதோ எங்க உடன்பிறப்பு அண்ணங்காரன் வந்திருக்கிறான், இவனை விடாதீங்க, இவனை விடாதீங்க, எங்க அம்மா பணக்காரி, காசு நிறைய வச்சிருக்கா, இவனை விடுதலை செய்யணும்னா நிறைய எங்க அம்மா காரிட்ட காசை சொல்லி விடுங்க, கொடுத்து விடுவா, அப்புறம் இவனை கைது செய்ய, இவனை விடுங்க, இவனை விட்டுறாதீங்க அப்படின்னா. உடனே அவரு சொன்னாரு, சண்டால உன்னோட உடன் பிறந்தவனப்பா, எனக்கு நீ ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்னு பார்த்தா என்னையே நீ இப்படி மாட்டி விடுறியே அப்படின்னு அபு அஜீஸ் கேட்டார். அப்போ உமைர் அலிலானு சொன்னாங்களா, முஸ்அப் இப்னு உமைர் அலிலானது, யாருக்கு யாரு அண்ணன் தம்பி, நீ காஃபிரே, இதோ என்னுடைய தோழர்கள், இவர்கள் தான் என் உடன் பிறந்தவர்கள், நீ ஒரு தாயில நீனும் நானும் குடியிருந்தாப்புல நீ அண்ணன் ஆயிருவ, நான் தம்பி ஆயிருவனா,
நீ காஃபிரு, என் பார்வையில் நீ எனக்கு உரியவனே அல்ல, எனக்கு உரியவர்கள் இந்த மூமின்கள் தான் அப்படின்ட்டு உடன்பரப்பை கூட தூக்கி வீசினார்கள். காரணம் ஈமான் என்ற ஒரே காரணத்திற்காக அப்படின்னு வரலாறு பார்க்கிறோம். அதனால இந்த பத்ரு சஹாபாக்களுடைய விஷயங்கள்ல நாம அதிகப்படியான நமக்கு அக்கறை வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போர் முடிஞ்ச பிறகு வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்க தோழர்கள்லேயே அதாவது போர்க்களத்துக்கு அதாவது பத்ரு யுத்தம் நடந்ததற்கு பிறகு கேட்டாங்க, உங்க தோழர்கள்லேயே உங்க பார்வையில யாரு ரொம்ப உயர்ந்த ஆளு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் அஃலல் முஸ்லிமீன், அதாவது முஸ்லிம்களே உயர்ந்தது யாருன்னா கேட்குறீங்க, பத்ரு போரில் கலந்து கொண்ட என்னுடைய 313 தோழர்கள் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலேயே உயர்ந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்கள். அவர்களை விட உயர்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தில் கிடையவே கிடையாது அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா ஆமா, மலக்குமார்களில் கோடிக்கணக்கான பேர் இருந்தாலும் கூட அந்த பத்ரு களத்திலே உங்களுக்கு உதவி செய்வதற்காக எங்களில் ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் அனுப்பினானே, அந்த பத்ரு களத்தில் கலந்து கொண்ட வானவர்கள் மலக்குகள் தான், மலக்குகளேயே உயர்வானவர்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்களே. பத்ரு களத்தில் கலந்து கொண்ட மனிதர்களில் பத்ரு சஹாபாக்கள் சிறந்தவர்கள், வானவர்களில் அந்த பத்ரு கலந்து கொண்டவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். புகாரியிலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பத்ரு சஹாபாக்கள் எவ்வளவு கண்ணியமானவர்கள் தெரியுமா? பத்ரு களத்துல, பத்ரு யுத்த களத்துல 14 பேர் ஷஹீதானாலும் முதலில் ஷஹீதானது யாரு அப்படி நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அடிமையாக இருந்த மிஹ்ஜஉ பின் சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்தான் முதலில் ஷஹீதானவர். அவர் கருப்பர், ஹபஷி, நீக்ரோ அப்படின்னு சொல்றோம்ல, அவர்தான் முதலில் ஷஹீதானவர் அப்படின்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அல் பிதாயா வல் நிஹாயா என்ற நூலில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்து வந்திருக்கிறார். புகாரியில் இப்படி நபிமொழி வருதுங்க, உமர் ரலியல்லாஹு ஆட்சி ஏறினதுக்கு பிறகு எந்த ஆலோசனை செய்யறதா இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட தெரியுங்களா கேட்பாங்க, பத்ரு சஹாபாக்களை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட தான் முதல்ல ஆலோசனை செய்வாங்க. அவங்க ஆலோசனைக்கு பிறகுதான் அடுத்தவர்கள் ஆலோசனையை உமர் கேட்பாங்களாம். அதே போல வருஷம் பொது நிதியிலிருந்து சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் உமர் ரலியல்லாஹு காசு பணம் கொடுப்பாங்க. ஆனால் காசு பணத்தில் நிறைய காசு யாருக்கு தெரியுங்களா கொடுப்பாங்க? பொது அரசு காசு பத்ரு சஹாபாக்களுக்கு தான் கொடுப்பாங்க. பத்ரு சஹாபாக்களுக்கு ஒரு உருண்டு திரண்ட நிதியை கொடுத்துட்டு அவங்களுக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு அதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்களாம். பத்ரு சஹாபாக்கள் அவ்வளவு உயர்வானவர்கள் என்பதற்காக அபூதாவுதுல எப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபாத்திமா அம்மா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மகள் ஃபாத்திமா அம்மா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு 3 பொம்பளைங்க வந்தாங்க, அதில் ஃபாத்திமா அம்மா ஒரு ஆள். அவங்க கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியல, உங்கள்கிட்ட நிறைய அடிமைகள் வந்திருக்கிறாங்க, வேலைக்காரவங்க நிறைய வந்திருக்கிறாங்க, அதில் ஒரு வேலையால எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு கேட்டான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபகஹுன்ன யதாமல் பத்ரி, பத்ரு தோழர்களுடைய எத்தீமான குடும்பங்கள் இருக்கிறது, அவங்களுக்கு தான் இவங்களை நான் உதவியா அனுப்ப போறேன், உனக்கெல்லாம் இல்லை போய் சேருன்ட்டாங்களாம். சொந்த மகளுக்கு கூட கொடுக்கலங்க. யாருக்கு கொடுத்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு சஹாபாக்களின் குடும்பத்தாருக்குத்தான் முன்னிலைப்படுத்தினார்கள். தன் குடும்பத்தார்களை விட பத்ரு சஹாபாக்கள் முன்னிலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிலே என்று பார்க்கிறோமா இல்லையா? அதனால பத்ரு சஹாபாக்கள் மிகவும் பரக்கத்தானவர்கள், மிகவும் கண்ணியமாக அவர்களை நேசிக்கப்பட வேண்டும். பத்ரு சஹாபாக்களுக்கு நிறைய ஈசால் சவாபுகள் செய்யப்பட வேண்டும். மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு ஏதேனும் கஷ்டமா, உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையா, உங்களுக்கு நீண்ட நாளா குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டதா, வியாபாரங்களில் தொடர்ந்து நஷ்டம் இருக்கிறதா, நல்ல முறையிலே படிப்பில் நல்ல மார்க்குகள் வாங்கப்பட வேண்டுமா, இப்படி பல வகையான தேவைகள் உங்களுக்கு இருக்கு, அது நிறைவேற்றப்பட வேண்டுமா? அப்படி என்றால் ஒரு வழி இருக்கிறது. பத்ரு சஹாபாக்கள் ஒது செய்யுங்கள், கிபிலாவை பார்த்து அமருங்கள், பத்ரு சஹாபாக்களின் 33 பெயரை சொல்லுங்கள், அதன் பிறகு அல்லாஹ்விடத்தில் இருகரமேந்தி துஆ செய்யுங்கள், இறைவா இந்த பத்ரு சஹாபாக்களின் சங்கையின் பொருட்டால் இந்த தேவையை எனக்கு நிறைவேற்றித்தா என்று நீங்கள் கேட்டால் அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை பெறும். மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள்.
சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கிறான். அதாவது ஒரு வீட்டில் பரக்கத்து வேணும், ஒரு கிணறு தண்ணி நல்லா நிறைய ஊறணும், ஒரு விவசாய பூமியில் பரக்கத்து வேணும், புதுசாக ஒரு போர் போட போகிற அந்த இடத்துல பரக்கத்து வேணும். அப்படின்னா ஒரு பானை தண்ணியை எடுத்துக்கோங்க. ஒரு பானை தண்ணியில் பத்ரு சஹாபாக்கள் பேரை எல்லாம் சொல்லி முடித்து அந்த பத்ரு சஹாபாக்கள் பேரை சொன்னதற்கு பிறகு அவர்கள் பேரில் ஏதேனும் ஈசால் சவாபு செய்துவிட்டு அந்த தண்ணீரை ஊதி அந்த தண்ணீரை கொண்டு தெளித்து பாருங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறது என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள், அனுபவித்தவர்கள் சொல்கிறார்கள். சிலர்கள் சொல்லுகிறார்கள் இந்த விஷயத்தில் நான் அனுபவசாலி, அனுபவித்து சொல்லுகிறேன் என்பதாக பல மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதனால பத்ரு சஹாபாக்கள் பெரிய கண்ணியத்திற்குரியவர்கள், எந்த பாவம் பண்ணினாலும் அவர்கள் மன்னிக்கப்படக்கூடியவர்கள், மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதாக நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. சஹாபாக்களில் உயர்ந்தவர்கள், கண்ணியமானவர்கள் அவர்கள் தான். அதாவது நபிமார்களில் தரம் இருக்கிறது, சஹாபாக்களில் தரம் இருக்கிறது, மனித மக்களில் கூட தரம் இருக்கிறது. இப்படி தரத்தை போலத்தான் முதல் தரத்தில் சஹாபாக்கள், பதில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. அவர்களுடைய மகத்துவத்தை, அவர்களுடைய மரியாதையை விளங்கி அவர்களுக்கு நாம் தனிப்பட்ட முறையில் நிறைய துவா செய்ய வேண்டும். அவர்கள் துவாவை சொல்லி நாம் துவா கேட்க வேண்டும். பல பள்ளிவாசல்களில் பல இடங்களில் இன்னைக்கு அந்த மொத்த பேரையும் வாசித்து ஒவ்வொரு பேரை சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து சொல்லணும். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, இப்படி அந்த பேரை 313 பேரையும் சொல்லி துவா செஞ்சா அந்த துவாவுக்கு அல்லாஹ்விடத்தில் தனிப்பட்ட மரியாதை இருக்கிறது, தனிப்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது. அந்த நாம் அவர்கள் கண்ணியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த பதில் சஹாபாக்களின் சங்கன் பொருட்டால் நம்முடைய ஹலாலான ஆஜத்துக்கள், நாட்டு தேட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த பதில் சஹாபாக்களின் சங்கன் பொருட்டால் நம்முடைய இபாதத்துக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து நிரப்பமான அதற்கு கூலியை வழங்குவானாக. அந்த பதில் சஹாபாக்களின் சங்கன் பொருட்டால் நம்முடைய ஆயுள்களிலும், நம்முடைய ரிஸ்க்குகளிலும், நம்முடைய நோய் நோக்காடு இல்லாத வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. அந்த பதில் சஹாபாக்களின் சங்கன் பொருட்டால் நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி நல்லொரு பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.